Hi friends, welcome to Beauty Kitchen Face Pack. இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஃபேஸ் சோப் எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 2 அலோவேரா கத்தாழை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது நல்லா கழுவிட்டு கட் பண்ணிக்கலாம். இது 2 கத்தாழை நல்லா கழுவிக்கணும். இந்த சைடில் இருக்கிறதுல இந்த முள்ளெல்லாம் நீக்கிட்டு நம்ம இது உள்ள இருக்கிற ஜெல் எடுத்துக்கணும். இது லைட்டாக இப்படி நம்ம ஓப்பன் பண்ணணும். இந்த சைடில் அப்படியே திருப்பி ஓப்பன் பண்ணிக்கின்னு நம்ம இதில் இருக்கிற ஜெல்லை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம மெதுவாக சைடில் ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். லைட்டாக இது இப்படி எடுத்துக்கினீங்கன்னா இந்த கத்தாழை ஃபுல்லாக நம்மளுக்கு அவ்வளோ கிளியரன்ஸாக க்ளீனாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பண்ணுற போட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி கத்தாழை கிடைக்கும். இது தண்ணி ஊற்றி நம்ம கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஏன்னா அப்படியே போடாதீங்க, லைட்டாக தண்ணி ஊற்றி அலசிக்கோங்க. இப்போ இதுலேருந்து கழுவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். ஏன்னா தண்ணியில் கழுவணும் ஒரு தடவை. வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு அலோவேரா இதை தண்ணி எதுவும் ஊற்றாமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் ஒரு பீஸ் வந்து கத்தாழை தோல் இப்போ நம்ம கழுவிட்டு எடுத்து வச்சுடுங்களா. இந்த கத்தாழை தோல் நான் இவ்வளோ பெரிய பீஸ் இதில் போட்டு அரைச்சிக்கிறேன். ஏன்னா ஒரு பச்சை கலர் நம்மளுக்கு சோப்பு தேவை. உங்களுக்கு வேண்டாம் எடுத்துக்கோங்க, இல்லாட்டினா வேண்டாம். அரைச்சின்னு வந்துட்டு இந்த அளவுக்கு பாருங்கள். அந்த கத்தாழை பச்சை கலர் தோல் போட்டுருந்துருக்கேன். நம்மளுக்கு இந்த கலர் உங்களுக்கு தேவையான போட்டலாம், இல்லாட்டினா வேண்டாம். போய் நம்ம வடிகட்டிக்கலாம். விட்டாமின் இ 2 கேப்சூல் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பியர் சோப்பு நான் ஒரு பாதி எடுத்து வச்சுட்டு இது பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி வச்சுக்கலாம். சூடாகணும். தண்ணி இப்போ நம்ம வச்சுட்டே இருக்கிறோம். இது சூடாகட்டும். இதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு இருக்கும், ஸ்டாண்டு போட்டுக்கணும். ஏன்னா பாத்திரம் அப்படி இப்படி நவராது. இது சூடாகட்டும். நம்ம சோப்பு கட் பண்ணிக்கலாம். சோப்பு ஒரு பாதி எடுத்துருக்க பியர் சோப்பு. இது ஒரு சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய பெரிய பீஸ் போட்டோம்னா மெல்ட்டாக வச்சு ரொம்ப நேரம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கணும். மறுபடியும் இது கொஞ்சம் சின்ன பொடி பீஸாக சீக்கிரம் நம்மளுக்கு மெல்ட் ஆகும். நீங்கள் ஒரு 4-5 கப்பில் சோப் செய்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு சோப் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. நான் ஒரே ஒரு கப்பில் செய்யறதுனால நான் பாதி சோப் எடுத்துருக்கிறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கணும். நான் விட்டாமின் 400 mg ஒரு 2 கேப்சூல் இதில் நம்ம சேர்க்க போகிறோம். அலோவேரா சோப்பு விட்டாமின் இது 3 பொருள் வச்சு தான் நம்ம இன்றைக்கி சோப் செய்ய போகிறோம். இப்போ நம்ம தண்ணி சூடாச்சு. இப்போ இது மேலே பாத்திரத்தை வச்சு நம்ம இதை கட் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த சோப்பை இதில் போட்டுக்கலாம். சோப் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த அலோவேரா ஜெல்லி எடுத்து வச்சுக்கிட்டு இதில் ஊற்றிட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு டைட்டான இதுக்கு வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இந்த அளவுக்கு எவ்வளோ கெட்டியாக வந்துருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் எந்த எண்ணெய் இருந்தாலும் நீங்கள் 2 ட்ராப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் 2 ட்ராப் அளவுக்கு நான் போட்டு வைக்கிறேன். எந்த எண்ணெய் இருந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரம் இருந்துச்சுன்னா அதை தடவிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இதுலேருந்து சோப் வரும்.
இப்போ இதில் நம்ம 2 விட்டாமின் இ கேப்சூல் சேர்த்துக்கணும். நல்லா கலக்கிட்டு ஆற வச்சிட்ட பிறகு நம்ம பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் தடவி வச்சுக்கிறதுல ஊற்றிக்கலாம். இப்போ 2 விட்டாமின் இ கேப்சூல் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். விட்டாமின் இ கேப்சூலு இது நம்ம 2 நம்ம ஸ்கின்னில் இருக்கிற அந்த சுருக்கெல்லாம் நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். நம்மளுக்கு அந்த கண்ணுக்கு இருக்கிற கண்ணுக்கு கீழே இருக்கிற ரிங்கல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இதில் 2 சேர்த்துக்கலாம், இல்லை கட்டினா வேண்டாம். இந்த அளவுக்கு நல்லா இப்படி கலக்கிக்கணும். இப்போ நம்ம எண்ணெய் தடவி வச்சுருக்கிற இந்த பவுலில் நம்ம ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு ஊற்றி வச்சு இப்போ இது 1 ஹவர் கழித்து நம்ம பார்க்கலாம். அவ்வளோ சூப்பரான சோப் நம்மளுக்கு ரெடி. அலோவேரா ஜெல்லு நம்ம எடுக்கிறோமோ அதில் தான் நம்ம அலோவேராலே நம்ம சோப் செஞ்சுருக்கோம். நம்ம ஸ்கின்னுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். அலோவேரா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1 ஹவர் கழித்து நம்ம பார்க்கலாம் இந்த சோப் எப்படி வந்திருக்குதுன்னு. சோப்பு ரெடி. நம்மளுக்கு அலோவேரா ஜெல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு நம்மளுக்கு சோப்பு ரெடி. நீங்கள் எந்த மாதிரி டைப் எந்த மாதிரி டிசைன் இருந்தாலும் நீங்கள் சோப்பு ரெடி பண்ணிக்கலாம். கத்தாழை வச்சு நம்மளுக்கு சூப்பரான சோப் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ்.